வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் செகண்ட் ஒன் டே மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்தியா பயங்கரமா ஜெயிச்சுட்டாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வெற்றி. ஆப்கானிஸ்தான் சுத்தமா ஒரு ஃபைட்டே குடுக்கல. ஏதோ ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட மாரி விளையாண்டாங்க. சரி, ஓகே, இந்த செகண்ட் ஒன் டேல என்ன ஆச்சு? டோட்டல் சம்மரிய பத்தி பேசலாம். டாஸ் பொறுத்தவரையுமே ஆப்கானிஸ்தான் தான் ஜெயிச்சாங்க. நாங்க பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ரோஹித் சர்மாவும், ஜெய்ஸ்வாலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸா வந்தாங்க. ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. 4க்கு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கில் வந்தாருங்க. கில்லுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பு. 2 பேரும் சூப்பரா விளையாண்டாங்க. எஸ்பெஷலி ரோஹித் சர்மா நல்ல ஒரு டச்சில் இருந்தார். சரி, ஓகே, கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி போட்டுருவார்னு நினச்சேன். பட் 48ல் அவுட் ஆனார். ஃப்ரண்ட்டில் ஆட வேண்டிய பாலை பேக்கில் ஆடி போல்ட் ஆனார். சீரியஸாக ஒரு சின்ன மிஸ்டேக்கு, பட் அவுட் ஆயிட்டாரு. சீரியஸாக தலையை மட்டும் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பார். ஏன்னா பாட்டா பிச்சு, பட் அதை மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் வந்தார். இஷான் கிஷனுக்கும் கில்லுக்கும் ஒரு சரியான பார்ட்னர்ஷிப்பு. 200 ரன் பார்ட்னர்ஷிப். ஏன்னா 2 பேருமே செஞ்சுரி போட்டாங்க. சீரியஸாக இஷான் கிஷனோட கம்பேக்கு வேற மாதிரி இருக்குது. ஏன்னா டொமஸ்டிக்கில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி T20 வேர்ல்ட் கப் விளையாண்டாரு. அதை ஜெயிச்சாரு. இப்போ ஓடிஐயில் கம்பேக் பண்ணி ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. சீரியஸாக வேற லெவல். 29 பால் 125, 7 சிக்ஸு, 14 ஃபோரு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பித்தார். பட் அந்த 50க்கு அப்புறம் போட்டு பொழந்துட்டாருங்க. எல்லா பாலுமே 6 தான் போச்சு. சூப்பரான ஒரு செஞ்சுரி. அதே மாதிரி கேப்டன் அவரோட பங்குக்கு ஒரு செஞ்சுரி போட்டார். 110 பால் 154. லிட்ரலி ஒரு டைமில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நம்ம நினச்சோம். ஏன்னா அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணார். சீரியஸாக சுக்மன் கில் ஒரு கேப்டன் ஆனதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் பயங்கரமாக இருக்குது. அது டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஓடியாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. செஞ்சுரி மேலே செஞ்சுரி அடிச்சிட்டு இருக்காரு. 110 பால் 154. ஒரு சரியான பேட்டிங். ஸோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தார். ஸ்ரேயஸ் ஐயர் 26க்கு அவுட்டு. கேஎல் ராகுல் வந்தார். கேஎல் ராகுல் 0க்கு அவுட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே டக்கு டக்குன்னு அவுட் ஆனாங்க. ஏன்னா கில்லும் இஷான் கிஷனுமே ஸ்கோரை 400 வரையும் கொண்டு போயிட்டாங்கன்றனால அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே அடிக்கணும்னு தான் இன்டென்ட் காமிச்சாங்க. எஸ்பெஷலி கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பாலே அவுட்டு. 404ன்ற டார்கெட்டை செட் பண்ணாங்க. சீரியஸாக ஆப்கானிஸ்தான் பேட்டிங் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா 404ன்னு ஒரு பெரிய டார்கெட் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதை சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு ஃபைட் கொடுக்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ட்ரை பண்ணணும். ட்ரையே பண்ணாமல் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருந்தாங்க. குருபாஸ் மட்டும்தான் ஒரு ஃபைட் காமிச்சார். ஒரு இன்டென்ட் காமிச்சார். 33 பால் 41. பட் அவருமே சீக்கிரம் அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆகாமல் இருந்தாவது ஒரு ஃபைட், ஒரு இன்டென்ட் கண்டிப்பாக நம்ம பார்த்துருக்கலாம். கடைசியில் ஆப்கானிஸ்தான் நம்மளை இப்படி புலம்ப வச்சுட்டாங்க. சரி, ஓகே, இந்தியன் டீமை பற்றி பேசுவோம். எஸ்பெஷலி குர்நூர் ஒரு செம்ம டேலண்ட்டு. இந்த மேட்ச்லேயும் பயங்கரமாக போட்டார். இப்போ அவர் சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சுக்கு ஒரு சூப்பரான பவுலராக எனக்கு தெரிகிறாரு. ஜஸ்ட் ஒரு 2 மேட்ச் வச்சு நான் சொல்லக்கூடாது தான். பட் நல்ல பிளேயர், நல்ல ஒரு பவுலராக இருக்கார். ஸோ கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி பிச்சுக்கு இவர் நல்லா இருப்பார். இந்தியா கண்டிப்பாக அங்கே வாய்ப்பு கொடுக்கணும். அதே மாதிரி பிரின்ஸ் யாதவ் டெபியூ ஆனார். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக போனார். பட்டு கற்றுப்பார், கண்டிப்பாக கற்றுப்பார். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இது எல்லாருக்குமே நடக்கும். அதனால நம்ம ரொம்ப அவர் மேலே ஆஷா இருக்கக்கூடாது. நல்ல டேலண்ட்டு. அதனால தான் அவருக்கு விளையாட வாய்ப்பு கிடச்சிருக்கு. போக போக கற்றுப்பார். அதே மாதிரி பேட்டிங்னு வந்தால் இஷான் கிஷன், சுக்மன் கில் சூப்பராக விளாண்டாங்க. 2 பேருமே செம்மையாக விளாண்டாங்க. எஸ்பெஷலி இஷான் கிஷன் ஓடிஐயில் ஐ திங்க் ஒரு நல்ல பிளேயராக வருவார். கில்லும் சூப்பராக விளாண்டாரு. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க இந்த சீரீஸை. கண்டிப்பாக ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு அடுத்த மேட்ச் பார்க்குறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா ஆப்கானிஸ்தான் சுத்தமாக ஒரு ஃபைட்டே பண்ண மாட்டுறாங்க. கண்டிப்பாக இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. அதுக்காகவாவது பார்க்கலாம். அதே மாதிரி ரோஹித் சர்மா அடுத்த மேட்சாவது செஞ்சுரி அடிக்கிறாரான்னு பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த மேட்ச்சை பற்றி உங்கள் கருத்து கமெண்ட்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.